இங்கே கலா கதருக்கு முன்னால் மனிதனுடைய சுதந்திரம் பற்றி பேசப்படுகின்ற போது மிகச் சரியான நிலைப்பாடு என்ன என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் மனிதனுடைய சுதந்திரத்தை, மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதை, சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் சுதந்திரமாக செயற்படுவதற்கும் உரிய விதத்தில் தான் அல்லாஹ் அவனை படைத்திருக்கிறான் என்பதனை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பல ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான், திறமைகளையும் திறன்களையும் கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றல்களையும் திறன்களையும் மனிதன் நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். அவன் பெற்றிருக்கிற அந்த சக்திகளும் ஆற்றல்களும் திறமைகளும் முழுக்க முழுக்க நன்மையானவையும் அல்ல, முழுக்க முழுக்க தீமையானவையும் அல்ல. மனிதன் அவனுடைய விருப்பத்தை பொறுத்து, நாட்டத்தை பொறுத்து அவன் பெற்றிருக்கிற அந்த சக்திகளை, அந்த ஆற்றல்களை, திறமைகளை நன்மையாகவும் பயன்படுத்தலாம், தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். உதாரணமாக மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தன்மை தான் ஆசை என்பது. மனிதனிலே ஆசை இருக்கிறது, வித்தியாசமான ஆசை, பசி, தாகம், உடலிச்சை, இவையெல்லாம் மனிதன் இருக்கிற ஆசை. இந்த ஆசையை நாம் பார்த்து இது சரியானது என்றோ பிழையானது என்றோ, நல்லதென்றோ கெட்டதென்றோ சொல்ல முடியாது. மனிதன் விரும்பினால் இந்த ஆசையை நல்ல வழியில் பயன்படுத்தலாம், மனிதன் விரும்பினால் மோசமான வழியிலும் பயன்படுத்தலாம். மனிதன் விரும்பி தன்னிடம் இருக்கிற உடல் இச்சையை நிக்காக கூடாக தீர்த்து கொள்கிறான், அது ஹலாலாக அமைகிறது. ஜினாவுக்கு கூடாக தீர்த்து கொள்கிறான், அது பாவமாக மாறுகிறது. ஒரு பெண்ணை முறையாக அணுகி திருமண பந்தத்துக்கூடாக அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்கிறான், அவன் தன்னுடைய உடலிச்சையை சரியான முறையில் அமைத்துக் கொண்டான். ஒரு பெண்ணை அய்யாசுபில்லா அணுகி அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணுடைய கற்பை பறிக்கிறான். அந்த ஆசையை அவன் பிழையான முறையில் பயன்படுத்துகிறான். கோபம், இது மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மை. இந்த கோபம் என்ற தன்மை அது தன்னளவில் நல்லது கெட்டது என்றொரு முடிவை பெறுமா? இல்லை. ஒரு மனிதன் பிழையாக கோபப்பட்டால், தனது கோபத்தை வைத்து ஒரு மனிதனை நோவித்தால், ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்தால், அவனை துன்புறுத்தினால், கோபம் என்ற அந்த தன்மையை அவன் பிழையாக பயன்படுத்துகிறான். மறுபக்கத்தில் ஒருவன் அல்லாஹ்வுக்காக கோபப்படுகிறான், ஒரு அநியாயத்தை கண்டு கோபப்படுகிறான், ஒரு தவறை கண்டு பிழையை கண்டு ஆவேசப்படுகிறான், ஆத்திரப்படுகிறான், உரிய நடவடிக்கையில் ஈடுபடுகிறான். அங்கே அந்த கோபம் என்ற தன்மை நல்ல வழியில் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நிலையில் தான் மனிதனை படைத்திருக்கிறான். வனஸ்ஸின் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. சூரத்து ஷம்ஸுடைய 7ஆம் 8ஆம் வசனங்கள். மனித ஆத்மா மீது சத்தியமாக, அந்த ஆத்மாவை சீர் செய்தவன் மீது சத்தியமாக, அவன் மனித ஆத்மாவை படைத்து அதற்கு நல்லதையும் காட்டிக் கொடுத்தான், கெட்டதையும் காட்டிக் கொடுத்தான். கெட்டதையும் அதற்கு உணர்த்தினான், இறைச்சத்தோடு சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களையும் அதற்கு உணர்த்தினான். எனவே ஆத்மா என்பது, மனிதன் சுமந்திருக்கிற ஆத்மா என்பது நடுநிலையானது. அது நல்ல விஷயங்களையும் உள்வாங்குகின்ற தன்மையை கொண்டது, கெட்ட விஷயங்களை உள்வாங்கக்கூடிய தன்மையும் கொண்டது. அது நல்ல விஷயத்தின்பால் வழிநடத்தப்படக்கூடிய சக்தியையும் பெற்றிருக்கிறது, பிழையான வழியில் வழிநடத்தப்படக்கூடிய தன்மையையும் பெற்றிருக்கிறது. மனிதன் பெற்றிருக்கிற அறிவை எடுத்துக்கொள்வோம், பகுத்தறிவை எடுத்துக்கொள்வோம். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றல், நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியக்கூடிய திறமை, உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியக்கூடிய அந்த தன்மை, இது நடுநிலையானது அக்கல் என்பது. ஆனால் அந்த அக்கலை மனிதன் ஆக்கத்துக்கு பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். எனவே மனிதனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. மனிதன் விரும்பினால் சத்தியத்தை நாட்டலாம், விரும்பினால் அசத்தியத்துக்கு துணை போகலாம், விரும்பினால் நன்மையை செய்யலாம், விரும்பினால் தீமையை செய்யலாம், விரும்பினால் உண்மை பேசலாம், விரும்பினால் பொய் பேசலாம். சுதந்திரம் இருக்கிறது. நன்மை செய்வதற்கும் மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது, தீமைகளை செய்வதற்கும் பாவங்கள் ஈடுபடுவதற்கும் மனிதனுக்கு சக்தி இருக்கிறது. எனவே மனிதனுக்கு நாடுகின்ற சுதந்திரம், நாடியதை செய்கின்ற சுதந்திரம் இருக்கிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. சூரத்துல் இன்சானுடைய
3ஆம் வசனம். நாம் மனிதனுக்கு வழியை காட்டியிருக்கிறோம். அவன் விரும்பினால் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள நல்லடியானாக இருக்கலாம். அவன் விரும்பினால் நாடினால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம். சூரா அல் பலதுடைய 10ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹதைனாஹுன் நஜ்தைன், மனிதனுக்கு நாம் இரு வழிகளையும் காட்டியிருக்கிறோம். நேரான வழியையும் காட்டியிருக்கிறோம், வழிகாட்டையும் காட்டியிருக்கிறோம். அவன் விரும்பியதை தெரிவு செய்யலாம். மனிதனுக்கு இங்கே சிந்தனை சுதந்திரம், தெரிவு சுதந்திரம், நாடுகிற சுதந்திரம், செயற் சுதந்திரம் முழுமையாக உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் சொல்கின்றன. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்றான். யார் அதனை அசுத்தப்படுத்தினானோ அவன் தோல்வி கண்டான். ஆத்மாவை சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த பிடியும் மனிதன் கையில்தான் இருக்கிறது. அதனை அசுத்தப்படுத்துவதும் அவனது கையில்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா மற்றொரு வசனத்தில் சொல்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, மனிதன் தனக்குத்தானே சாட்சியாக இருக்கிறான். வேற யாரும் அவனுக்கு சாட்சி சொல்ல தேவையில்லை. மனிதனுடைய வேலைகளுக்கு அவன் தான் பொறுப்பு, அவனுடைய செயல்களுக்கு அவன் தான் பொறுப்பு. பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் தான் சாட்சியாக இருக்கிறான். குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு மனிதனும் அவன் சம்பாதித்த அவன் செய்த விஷயங்களுக்கு பிணையாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. முழுக்க முழுக்க மனிதனுடைய எல்லா செயற்பாடுகளுக்கும் மனிதனே பொறுப்பு. தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் கரையிலும் சீர்குலைவு குழப்பம் ஏற்படுகிறதா? என்ன காரணம்? மனிதனுடைய கரங்கள் செய்த தீமைகள், தீவினைகள். இப்போ மனிதனுடைய செயற்பாடு தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத் ரூமுடைய 41ஆம் வசனம். எனவே மனிதனுக்கு தெரிவு சுதந்திரம் இருக்கிறது. நன்மையை தெரிவு செய்வதற்கு அல்லது தீமையை தெரிவு செய்வதற்கு, நல்லதை தெரிவு செய்வதற்கு அது கெட்டதை தெரிவு செய்வதற்கு, செய்யாமல் இருப்பதற்கு மனிதனுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கு. இந்த சுதந்திரம் மனிதனுக்கு இல்லை என்றிருந்தால் நல்லவனையும் கெட்டவனையும் நாம் எப்படி பிரித்து அறிகிறோம்? நல்லவனை ஏன் பாராட்டுகிறோம்? கெட்டவனை ஏன் தூட்டுகிறோம்? உலகிலே விதிவிலக்கு இல்லாமல் எல்லோரும் எவ்வளவு தத்துவம் பாடினாலும் கலா கதர் என்ற அந்த பாடம் வருகிற போது, அந்த விஷயம் வருகிற போது மாத்திரம் தர்க்க குதர்க்கங்களில், வாத பிரதிவாதங்களில், சர்ச்சைகள் ஈடுபடுபவர்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள அனைவரும் விதிவிலக்கு இல்லாமல், மத வேறுபாடு, கொள்கை வேறுபாடு எதுவும் இல்லாமல் நல்லவரை பாராட்டுவார்கள், கெட்டவனை தூட்டுவார்கள். உண்மையில் மனிதனுக்கு இந்த சுதந்திரம் இல்லை என்று இருந்தால் ஏன் நல்லவனை நல்லவன் என்றும் கெட்டவனை கெட்டவன் என்றும் நாம் சொல்கிறோம்? நல்லவனை பாராட்டுகிறோம், கெட்டவனை கண்டிக்கிறோம் அல்லது கேவலமாக பார்க்கிறோம். நியாயம் இல்லாமல் போய்விடும். அதே போல மனிதனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, அவன் ஏலவே உள்ள கடவுளின் திட்டப்படி நாட்டப்படி தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் உலகத்திலே சட்டங்கள் எதற்கு? தண்டனைகள் எதற்கு? பாராட்டுதல் எதற்கு? நல்லது செய்தவனை பாராட்டி அவனுக்கு பட்டம் கொடுக்கிறோம், பதவியை கொடுக்கிறோம். தீயது செய்தவனை விசாரித்து தண்டனை வழங்குகிறோம். இவையெல்லாம் அர்த்தமற்ற செயல்களாக போய்விடும். அனைவரையும் சுதந்திரமாக விட்டுவிடலாம். இதெல்லாம் நாட்டப்படி நடக்குது, திட்டப்படி நடக்குது. சிலர் நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த வகையில் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரிய பாராட்டுக்குரியவர்கள் அல்ல. சிலர் குற்றம் செய்ய, பாவம் செய்ய, தீமை செய்யவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் ஏன் கண்டிக்க வேண்டும், ஏன் கண்டுகொள்ள வேண்டும் என்று உலகம் இருக்க வேண்டும். யாரும் அப்படி இருப்பதில்லை, எங்கும் எவரும் இருப்பதில்லை. எனவே மனிதர்கள் அனைவரும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது மனிதனுடைய செயற்பாடுகளுக்கு மனிதன் தான் பொறுப்பு, மனிதனுடைய நடவடிக்கைகளுக்கு மனிதன் தான் பொறுப்பு. நல்லது செய்தால் அது அவனது நல்ல தன்மையை காட்டுகிறது, தீமையில் அவன் ஈடுபட்டால், குற்றத்தை செய்தால் அது அவனில் இருக்கிற பிழையான போக்கை காட்டுகிறது என்ற நிலைப்பாட்டில் தான் மனிதர்கள் இருக்கிறார். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. ஆனால் இங்கே ஒரு மயக்கம் வருகிறது. இவ்வளவு நேரமும் பாடத்தின் முதற் பகுதியில், விரிவுரையின் முதற் பகுதியில் அல்லாஹ்வின் நாட்டப்படி, அல்லாஹ்வின் திட்டப்படி, நிர்ணயத்தின்படி, முன்னளப்பின்படி, கதாவின்படி, கதரின்படி, தகதீரின்படி தான் எல்லாம் நடைபெறுகிறது என்று சொல்லிவிட்டு திடீரென்று
மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுகிற போது மனிதனுக்கு சிந்தனை சுதந்திரம் இருக்கிறது, செயற் சுதந்திரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இங்கே ஒரு பயங்கரமான முரண்பாடு இருக்கிறது. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்று சொல்கிறீர்கள், மறுபக்கம் மனிதனுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறீர்கள். இந்த இரண்டும் பரஸ்பரம் முரண்படக்கூடிய நிலைப்பாடுகள் அல்லவா என்ற கேள்வி பிறக்கிறது. இது பற்றிய ஒரு நல்ல தெளிவுக்கு நாம் வர வேண்டும். பெரும்பாலும் முஸ்லீம்கள் மத்தியிலே இந்த மயக்கம் அதிகமாகவே காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தம்மை புத்திஜீவிகள் என்று அழைத்துக் கொள்பவர்கள், முற்போக்காக சிந்திப்பவர்கள், பகுத்தறிவாதிகள் என்றெல்லாம் தங்களை அழைத்துக் கொள்பவர்கள் பெரும்பாலும் அவர்களை அணுகுகின்ற பொழுது கலாக்கதிர் தொடர்பான சில கேள்விகளை முன்வைத்துத்தான் தமது சந்தேகங்களை, மார்க்கத்துக்கு முரணான தங்களது கேள்விகளை தொடுப்பார்கள். இது பொதுவாக நாம் களத்தில் அவதானிக்கிற ஒரு அம்சம். அல்லாஹ்வுடைய நாட்டம், மனிதனுடைய விருப்பம், இந்த ரெண்டுக்கும் இடையிலான உறவு என்ன, இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது என்ற அம்சம். பொதுவாக குர்ஆனுடைய சில வசனங்களை பார்க்கின்ற போது, சில ஆயத்துகளை பார்க்கின்ற போது, மனிதனுக்கு இந்த உலகத்தில் எந்த சுதந்திரமும் கிடையாது, அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவனது நிர்ணயத்தின்படி தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கும். அதை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக மனிதன் காற்றில் மாட்டிக்கொண்ட ஒரு சிறகுடைய நிலையில் தான் இருக்கிறான், காற்று அடிக்கும் பக்கம் அந்த சிறகு செல்லும், இந்த நிலையில் தான் மனிதன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு தான் வருவார்கள். அது ஜபரியாவோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, இயல்பாக அந்த முடிவுக்கு வருவார்கள். சில அல் குர்ஆன் வசனங்கள் அந்த சந்தேகத்தை நமக்கு கிளப்புகின்றன, ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக அல் குர்ஆனில் ஒரு வசனம், லிமன் ஷா மின்கும் யஸ்தகீம் வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். விரும்பியவர் நேர்வழியை பெறலாம், நேர்வழியை தெரிவு செய்யலாம், ஆனால் அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நேர்வழியை பெறுவீர்கள், இல்லாத போது நீங்கள் நேர்வழியை பெற மாட்டீர்கள் என்பது போல்தான் இந்த அல் குர்ஆன் வசனம் அமைந்திருக்கிறது. எனவே ஒரு மனிதன் நேர்வழியை தெரிவு செய்திருக்கிறானா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக அவன் நேர்வழியை தெரிவு செய்திருக்கிறான். ஒரு மனிதன் வழிகாட்டை தெரிவு செய்திருக்கிறானா, அல்லாஹ்வுடைய நாட்டம் அது, எனவே தான் அவன் வழிகாட்டில் செல்கிறான் என்று சர்வ சாதாரணமாக மக்கள் சொல்வார்கள். ஆனால் இதன் பொருள் அதுவல்ல. மாற்றமாக மனிதனுக்கு இரு வழிகள் இருக்கின்றன. அந்த இரண்டு வழிகளையும் அல்லாஹ் வகுத்திருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். மூன்றாவது ஒரு வழி இல்லை, இரண்டு வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று நேர் வழி, அடுத்தது வழிகேடு. இந்த ரெண்டில் ஒன்றை மனிதன் தெரிவு செய்யலாம். இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் நேர்வழியை தெரிவு செய்திருக்கிறானா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தெரிவு செய்திருக்கிறான். அவன் வழிகாட்டை தெரிவு செய்திருக்கிறானா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தெரிவு செய்திருக்கிறான். இங்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் எதோடு சம்பந்தப்பட்டிருக்குது? நேர்வழி வழிகேடு என்ற இரண்டை அவன் வகுத்திருப்பதோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டில் ஒன்றை மனிதன் தெரிவு செய்கிற போது, இரண்டில் எதை தெரிவு செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு வெளியே அவன் போகல்ல என்ற அல்லாஹ் தான் நேர்வழியையும் வகுத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் தான் வழிகாட்டையும் வகுத்து வைத்திருக்கிறான். இந்த ஆயத்தை இப்படி விளங்கினால் அது பிழையானது. அல்லாஹ் நேர்வழியை படைத்து சிலருக்கு நேர்வழியை தெரிவு செய்ய நிர்பந்தித்திருக்கிறான். வழிகாட்டை உருவாக்கி சிலரை அல்லாஹ் வழிகெடுத்து வைத்திருக்கிறான். அவர்கள் விரும்பினாலும் நேர் வழிக்கு வர முடியாது, இவர்கள் விரும்பினாலும் வழிகட்டுக்கு போக முடியாது என்று விளங்கினால் அது பிழையானது. எனவே இங்குதான் காரணகாரியவாதம் என்ற ஒரு கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலா கதிர் என்பது அல்லாஹ் காரணங்களையும் காரியங்களையும் வகுத்து நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை காட்டும். காரணங்களை அமைத்தவனும் நிர்ணயித்தவனும் அல்லாஹ்தான். அந்த காரணங்களின் விளைவாக ஏற்படக்கூடிய காரியங்களை உருவாக்கியவனும் அமைத்து வைத்திருப்பவனும் அல்லாஹ்தான். ஆனால் அந்த காரணங்களில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் என்றோ,
அந்த காரியங்களில் மனிதன் கண்டிப்பாக இறங்க வேண்டும் என்றோ அல்லாஹ் மனிதனை நிர்பந்திப்பதில்லை. ஆனால் அந்த காரண காரியங்களை வகுத்திருப்பவன் அல்லாஹ். உதாரணமாக இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யுதில்லு மையஷா வயஹ்தி மையஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுறான், தான் நாடியவர்களை வழிகெடுக்கிறான். நேரடியான வசனம். இதனை வைத்து எந்த முடிவு கொள்கிறோம்? அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது நேர்வழி வழிகேடும். அவன் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான், நாடியவர்களை வழிகெடுக்கிறான். அப்போ நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? இங்கு சுதந்திரமும் கிடையாது, தெரு சுதந்திரமும் கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சித்தப்படி என்று விளங்கினால் அது பிழையானது. மாற்றமாக அல்லாஹு தஆலா வழிகேடு என்ற காரியத்தை உருவாக்கியவன், நேர்வழி என்ற காரியத்தையும் உருவாக்கியவன். மறுபக்கம் நல்லமல் என்ற காரணம் இருக்கிறது, பாவம் என்ற காரணம் இருக்கிறது. யார் நல்லமல் என்ற அல்லாஹ் படைத்த அந்த காரணத்தை கைக்கொள்கிறாரோ அவர் நேர்வழி என்ற காரியத்தை சாதிப்பார். இவர் பாவம் என்ற காரணத்தை கைக்கொள்கிறாரோ அவர் வழிகேடு என்ற அந்த காரியத்தில் விடுவார். காரணங்களை அமைத்தவன் அல்லாஹ், நன்மைகள் தீமைகள். காரியங்களை அமைத்தவனும் அல்லாஹ், நேர்வழி வழிகேடு. ஆனால் இந்த காரணங்களை கைக்கொள்ளுமாறு மனிதனை அல்லாஹ் நிர்பந்திக்கவில்லை. ஆனால் இந்த காரியம் நடந்தால் இந்த காரணம் நடந்தால் இந்த காரியம் நடக்கும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். நன்மை செய்தால் நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம். எது அல்லாஹ்வுடைய நாட்டம்? யார் நன்மை செய்தாலும் அவருக்கு நேர்வழி கிடைக்கும் என்பது. தீமை செய்தால் வழிகேடு. அல்லாஹ்வுடைய நாட்டம், சித்தம், நிர்ணயம். இதை யாராலையும் மாற்ற இயலாது. ஆனால் மனிதன் கண்டிப்பாக கட்டாயமா நன்மை செய்யத்தான் வேணும், நேர்வழியை அவன் அப்பதான் பெறுவான். இந்த மனிதன் தீமை செய்யத்தான் வேணும், அதன் விளைவாக அவன் வழிகட்டு போவான் என்று அல்லாஹ் நிர்பந்திப்பது இல்லை. நான் சொல்கிற இந்த விளக்கம் தத்துவமும் இல்லை, வலிந்து சொல்கிற விளக்கமும் இல்லை. அல் குர்ஆன் வேறு இடங்களில் இந்த விளக்கத்தை அற்புதமாக சொல்கிறது. குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை இருக்கிறது. ஒரு இடத்தில் முஜ்மலா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல முஃபஸ்ஸலா வரும். பொதுப்படையாக சொல்லப்பட்ட விஷயம் இன்னொரு இடத்துல விளக்கமாக சொல்லப்படும். ஆமா சொல்லப்பட்ட விஷயம் ஹாஸா வரும். முத்லகா சொல்லப்பட்ட விஷயம் முக்கையதா வரும். முபுமா சொல்லப்பட்ட விஷயம் வாதிஹா வரும். ஒரு இடத்தில் பொதுப்படையாக சொல்லப்பட்டது இன்னொரு இடத்தில் குறிப்பாகவும், ஒரு இடத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்ட இன்னொரு இடத்தில் விரிவாகவும், ஒரு இடத்தில் மயக்கமாக சொல்லப்பட்ட இன்னொரு இடத்தில் தெளிவாகவும் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா பொதுவாக அல்லாஹ்வுடைய மஷியத்தை பற்றி சொல்லிக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாம் நடக்கும். அவன் விரும்பியவர்களை நேர்வழிப்படுத்துவான், விரும்பியவர்களை வழிகாட்டில் விட்டு விடுவான். அவன் நாடாமல் யாரும் நேர்வழி பெற முடியாது. இத்தகைய வசனங்களுக்கு நாம் கொடுத்த விளக்கம் தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த காரண காரிய வாத கோட்பாட்டின் அடிப்படையில் அதுதான் குர்ஆன் உடைய நிலைப்பாடும் கூட என்பதை வேறு வசனங்கள் மிக தெளிவாக சொல்கின்றன.